சுபல். இந்த குறியீட்டை நம்ம தோடை சக்கரால இருந்து நாபி வரைக்கும் வரையணும். எப்படி வரையணும்னா 5 விரல்களையும் ஒன்னா வச்சுக்கிட்டு தோடை சக்கரால இருந்து நாபி வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கப்புறம் லெஃப்ட்ல இருந்து ரைட்ல வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கப்புறம் ஒரு இப்படி ஒரு சுழற்சி, இப்படி ஒரு சுழற்சி. ஸோ 3 வகையா வரைகிறோம். இது வரையும் போது என்ன ஆகும்னா தீய சக்திகள் நம்மளை அண்டாது. இன்னொன்னு, சப்போஸ் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல நம்மளையே சில பேர் வந்து ஆட்டி படைப்பாங்க. நம்ம ஒரு சிலரோட கண்ட்ரோல்ல இருப்போம். அவங்க சொல்றதுதான் கேட்கணும், வேற வழியே இல்லாம அவங்க அவங்க பேச்சுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆடுறாங்க, இல்ல இந்த பப்பட் ஷோ மாதிரி பப்பட் மாதிரி ஒண்ணு வச்சு ஆட்டி படைக்கிறாங்க அப்படி சொல்றாங்கல்ல, அவங்க பிடியில இருந்து விடுபடுறதுக்கு இந்த சிம்பலை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ சில பேரு கிட்ட அடிமையாவோ இல்ல அவங்க பேச்சு அவங்களுக்கு பயந்துட்டு அடிமையா இருக்கிறவங்க அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க உங்க முன்னாடி உருவமா இருக்கிற மாதிரி நினைச்சு அவங்களோட உருவத்துக்கு நீங்க கொடுக்கலாம். இந்த குறியீட்டை நீங்க வந்து டோர்ல இல்ல ஜன்னல் கதவுல முன்வாசல் பின்வாசல் சொல்றாங்கல்ல, அங்க வரைஞ்சு வச்சா தீய சக்திகள் வீட்டுக்குள்ள வராது. இது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னா, இந்த குறியீடை போடும் போதே சுபல் 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 3 தடவை சொன்னாலே ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி நீங்க இந்த கதவிலும் ஜன்னலிலும் வரையும் போது 3 தடவை அந்த குறியீட்டின் பேரை சொல்லணும். சுபல் சுபல் சுபல்னு வரையும் போது 5 விரலையும் ஒன்னா வச்சுட்டு காற்றில் வரைஞ்சால் போதும். சப்போஸ் அவங்க முன்னாடி இருக்கும் போது, சப்போஸ் அவங்க முன்னாடி இல்ல நீங்க உங்களுக்காக வரைஞ்சுக்கிறீங்கன்னா உங்களுடைய ஆராவில் வரையணும். ஆறாங்கிறது நம்ம பாடியில இருந்து 6 அங்குலம் அளவுக்கு இருக்கும். அதுக்குள்ளேயே நீங்க இந்த குறியீட்டை வரைஞ்சுக்கலாம், தொட வேண்டிய அவசியம் கிடையாது. கதவு ஜன்னல்களில் வரையும் போது நீங்க ஒரு மை கொண்டோ இல்ல ஒரு பெர்மனன்ட் மார்க்கர் கொண்டோ இதை வரையலாம். ரெட் கலர் பெண்ணை யூஸ் பண்ணி வரைஞ்சா இன்னும் நல்லது. அப்படி இல்லை எனக்கு ப்ளூ பிளாக் தான் கிடைச்சதுன்னா டெஃபினட்டா அதை யூஸ் பண்ணிக்கலாம். வீடும் நல்ல பாதுகாப்போடு இருக்கும். உங்களுக்கும் தீய எண்ணங்கள் தீய பழக்கங்கள் எல்லாம் வராது. அதே மாதிரி கெட்டவர்களின் பிடியதிலிருந்து வசத்திலிருந்து நம்ம தப்பிச்சு கொள்வதற்கான ஒரு இம்பார்ட்டன்ட் குறியீடு தான் இந்த சுபல்.